Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSE VLE ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா டிஜிபே லைட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கண்டிப்பா நீங்க வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அது கொஞ்ச நாளாவே வந்து ஒர்க் ஆகாம இருக்கிறது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டிஜிபே சாஃப்ட்வேரும் சரி ஆண்ட்ராய்டு ஆப்பும் சரி ஒர்க் ஆகாதனால வெப் லாகின் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப் லாகின்கான அந்த ஐடி வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இடிஎம் சைட்ல இருந்து. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சிஎஸ்சி விஎல்இ ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த பினான்சியல் ரிலேட்டடா அதாவது பேமெண்ட் சர்வீஸ் ரிலேட்டடா ஆதார் எனபிள் பேமெண்ட் சர்வீஸா இருக்கட்டும், இதை வந்து கார்டு வந்து ஸ்வைப் பண்ணி நீங்க பணம் எடுத்து கொடுக்குறா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பா டிஜிபே லைட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த டிஜிபே லைட் வந்து கொஞ்சம் நாளாவே வந்து ஒர்க் ஆகாம இருந்தது. இப்போ நீங்க வந்து சாஃப்ட்வேர் அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து டிஜிபே வந்து சாஃப்ட்வேர் போட்டு லாகின் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்லயுமே டிஜிபே லைட் வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து வெப் லாகின் டைரக்டா வந்து வெப் லாகின் மூலியமா வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுல கமிஷன்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூ கேன் நவ் கிரியேட் டிஜிபே லைட் ஐடி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டியர் விஎல்இ யூ கேன் நவ் கிரியேட் டிஜிபே லைட் ஐடி ப்ளீஸ் ஃபில் அப் த பிலோ கூகுள் ஃபார்ம் லிங்க் இமீடியட்லி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிபே லைட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பெனிஃபிட்ஸ் அதாவது டைரக்டா வெப் லாகின். இப்போ நம்ம எப்படி வந்து சிஎஸ்சி விஎல்இ டிஜிட்டல் சேவா போர்ட்டல் எப்படி நம்ம வெப்ல வந்து லாகின் பண்றோமோ அதே மாதிரி இதுல வந்து லாகின் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார் எவ்ரி மினி ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 1.5 to பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும், கமிஷன்ஸ்மே இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 to 4 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல நீங்க வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கஸ்டமருடைய ஆதார் பேமெண்ட் எனபிள் சிஸ்டம் மூலியமா நீங்க பே அவுட் வந்து எடுக்கிறீங்க, கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் வந்து நீங்க கேஷா வந்து உங்க கஸ்டமர் கையில வந்து கொடுத்துருவீங்க. அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் அமௌண்ட் வந்து உங்களுடைய டிஜிபே வாலெட்ல அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறது நிறைய பேர் ஒரு சில சிக்கலா இருக்கு, என்னால வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக பல சாஃப்ட்வேர்ஸ் பல மல்டி ரீச்சஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்காகவே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பே அவுட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்திருக்காங்க. 3 to 4 டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ல நீங்க வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் டிஜிபே லைட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் இப்போதைக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஜிபே லைட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப் லாகின் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கூகுள் ஃபார்ம்ல இருந்து ஃபில் பண்றதுக்கு யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து சிஎஸ்ஐடியில வந்து 01 அப்படிங்கிறத நீங்க போடணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லிங்கை நம்ம வந்து கிளிக் பண்ணி எப்படி வந்து ஃபில் அப் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணுங்க. இந்த இடத்துல டீடைல்ட் ஆஃப் நியூ டிஜிபே லைட் ஆன்போர்டிங் ஃபார்மட் தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபைனல் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட யூசர் நேம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ராஃபிக்ஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல 01 அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல விஎல்இ சிஎஸ்ஐடி அதாவது உங்களுடைய சிஎஸ்ஐடி லாகின் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஐடியை கொடுங்க. அதே மாதிரி விஎல்இயோடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுங்க, உங்களுடைய கம்பெனி நேம் வந்து கொடுங்க, சிஎஸ்சி அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. யூசர் டைப் வந்து சிஎஸ்சி அதாவது விஎல்இ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுங்க, ஏரியா நேம் கொடுங்க, சிட்டி நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டேட்னு கொடுக்குறத கொடுங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கும், அதனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பின்கோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஷாப் அட்ரஸ் நேம் வந்து கொடுங்க. உங்களுடைய ஷாப்போடைய நேம் அட்ரஸ் நேம் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஷாப் ஸ்டேட் நேம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷாப்போடைய சிட்டி நீங்க சென்னைனா சென்னை கொடுங்க, மதுரைனா மதுரை அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷாப் டிஸ்ட்ரிக்ட் நேம்ங்கிறதே நீங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷாப்போடைய பின்கோட் வந்து கேட்கறாங்க, பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி கிரியேட்டட் பை டிஎம் டிசி நேம்ங்கிறத கேட்கறாங்க. அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடிஎம் உடைய நேம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அது உங்களுடைய சிஎஸ்சிவிஎல்இ லாகின் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு யார் வந்து உங்களுடைய இடிஎம் அதாவது இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் வந்து யாரு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிஎஸ்சி வாலெட்ல நீங்க சிஎஸ்சி டாஸ்க்பில்லே போயிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணலாம்.
அவங்களுடைய பேரை கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்னைன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய இடிஎம் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தம்பி அப்படின்னா உங்களோட பேரை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிற சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஜிபே லைட்டுக்கான வெப் லாகின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி வைப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து சிஎஸ்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போவே போயிட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இசேவை சிஎஸ்சி ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்சி விஎல்இ இசேவை ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியாக ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாச்சும் வந்து அப்டேட்ஸ் வருது அப்படின்னா அந்த குரூப்பில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ.